தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க. பிஸ்னஸில் பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய சொந்த பிஸ்னஸில் வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் பொருள் இருந்தாலும் அதற்கு தந்த செலவுகள் உண்டு. குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கடைசியில் ராகு உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். நார்மலாக என்ன நடக்கணுமோ அதை மாத்திரம் செஞ்சீங்க, அது செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பயணத்தில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு பயணம் தொடரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து விற்காமல் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் இதெல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள், வேலையை பற்றிய ஒரு பயம், இனம் தெரியாத ஒரு பீதி, மனக்குழப்பம் இதெல்லாமே உங்களுடைய சர்வீஸில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் உழைப்பு கவனமாக இருங்க. குறிப்பாக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் முருகப்பெருமானையும் குறிப்பாக மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.